ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கோர்ட்டில் நீதிபதி, உங்கள் மனைவியை விவாகரத்து செய்ய காரணம் என்ன? ஐயா, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்களும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் முதல்ல வக்கீலை என் மனைவி கிட்ட கேட்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்களே விவாகரத்துக்கான காரணத்தை புரிஞ்சுப்பீங்க. ஓகே, அரசாங்க வக்கீல், குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கலாம். இதை பாருமா, நான் அரசாங்க வக்கீல். நான் உன்னை குறுக்கு விசாரணை பண்ணணும். நான் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும். சரியா? சரிங்க ஐயா. அடிப்படையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? ஐயா, அடிப்படையில் என் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைங்க ஐயா. அது இல்லைம்மா, உங்களுக்கு இடையில் என்ன தகராறுன்னு கேட்டேன். ஐயோ, எங்கள் கடையில் தகராறுலாம் எதுவும் இல்லைங்க ஐயா. கடை நல்லா தான் ஓடிட்டுருக்கு. அடாடா, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? உங்கள் தாம்பத்திய உறவில் என்ன சங்கடம்னு கேட்டேன். தாம்பரத்துலையா? எங்களுக்கு உறவுக்காரங்க யாருமே இல்லைங்க ஐயா. இருந்தால் தானே சங்கடம். ஏம்மா, உங்கள் கணவர் மீது கருத்து வேறுபாடு இருக்கா? ஐயா, அவரும் கருப்பு, நானும் கருப்பு. அதனால் வேறுபாடு எங்கேயா இருக்குது அதில்? அது இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்காரரோட என்னம்மா சண்டை? ஐயா, வீட்டுக்காரரோட எதுக்கியா சண்டை? மாதம் 1ஆம் ஆனால் வந்து வாடகை வாங்கிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. ஏம்மா, நீ எப்பவுமே இப்படி தானாம்மா? இல்லை சார், வீட்டில் இருக்கும்போது நைட்டி போட்டுட்ருப்பேன். இப்போ வெளியில் வந்ததுனால இன்றைக்கி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ ஐயோ, என் தலையெழுத்து. ஏம்மா, உனக்கு விவாகரத்தை வேணுமா வேணாமா? ஐயோ சார், என்கிட்ட ஏற்கனவே 4 விவாகப்பட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வேற வாங்கி தந்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் சந்தேகப்படுவாருங்க. அது சரி, உன் வீட்டுக்காரரு எதுக்காக விவாகரத்தை கேட்குறாருன்னு தெரியுமா? அவருக்கு என் கூட பேசும்போதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதான். இப்போ நீங்கள் தான் என் கூட இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஹார்ட் அட்டாக்காக வந்துடுச்சு? ஆமாம், நெஞ்சு வலிக்குது. ஐயோ, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சிங்களா? கவலை கொள்ளும் நிமிடங்கள் காணாமல் போகட்டும். சிரிக்கின்ற நிமிடங்கள் வாழ்நாள் முழுதும் தொடரட்டும். சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.